கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் நைட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த கேட்டகரி ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதை வந்து நீங்க பர்டிகுலரா எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர்டிகுலரா வந்து நீங்க ஜெரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்றதா இருந்தா ஜெரோதா அக்கௌண்ட்ல நீங்க வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் போடும்போது வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கீழே வந்துட்டு ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, அது பர்டிகுலர் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஓவர் நைட் இன்வெஸ்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கும். தெரியாதவங்களுக்கு பிகினருக்கு இது என்ன ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுல ஏன் நான் வித்ட்ரா பண்றது போல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு வந்து விடை கொடுக்க போறதா இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண விஷயம் கேப்பர்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஓவராலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ எத்தனை வகைகள் இருக்கின்றன மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ், இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது வந்து டெப்ட்டில் வந்துட்டு எவ்வளோ கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்விட்டியில் எவ்வளோ கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெப்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ். ஓகே. அந்த லிக்விட் ஃபண்ட்ஸை பத்தி டீட்டெயில் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவராலா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்னொரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட வாங்குற பணத்தை வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எகைன் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. சரி, இப்போ இந்த சைடு வந்தா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. அதாவது வந்து ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேஸ்டு ஆன் த டியூரேஷன் தே ஆர் இன்வெஸ்டிங் அதை வச்சு நேம் பண்ணாங்க. அதாவது வந்து 2018 வந்து செபி வந்துட்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு ரீகிளாசிபிகேஷன் பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு காமன் நேம்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நேமை பார்த்தோன்னே இது எந்த கேட்டகரி சார்ந்தது, எதுக்குள்ள இந்த இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தா அந்த குரூப்பிங் வந்து தெளிவா தெரியும். ஓகே. அதாவது வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஒரு நேமை வந்து காமனா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட ஏஎம்சி நேம் தவிர. ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் நைட் அப்படிங்கிறது வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஒன் டேல மெச்சூரிட்டி ஆகிற செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், இங்க போடுற பணத்தை, ஓகே, அதாவது வந்துட்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இங்கே போடுற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் டே மெச்சூரிட்டி உள்ள ஸ்கீம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2018. ஓகே. இந்த 2018 இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் எல்லாமே கேஷ் ஃபண்ட் இல்ல கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பணம் வந்து ஓவர் நைட் ஃபண்ட்ல பணத்தை போடுறோம். ஓகே. இந்த பணத்தை வாங்கிக்கிற ஏஎம்சி, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்க வந்து ஒன் டே ஆக்சுவலி மெச்சூரிட்டி ஸ்கீம்ல போடுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து மெச்சூரிட்டி ஆகுது, இந்த மாதிரி இதுல வந்து போடுவாங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு மெச்சூரிட்டி ஆகும்போது வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட மெச்சூரிட்டி ஆகுது. அப்ப நாளை கால திருப்பி அந்த பணம் வந்துரும் அவங்களுக்கு. அப்ப நாளை காலம் வந்த போது அப்ப என்ன ஆகும்னா அந்த இவங்க போட்ட பணம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். ஓகே. திருப்பி வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த கேஷை வந்து திருப்பி வந்துட்டு ஓவர் நைட் மெச்சூரிட்டி உள்ள திருப்பி வந்து பாண்டை வாங்குவாரு, செக்யூரிட்டி வாங்க, இப்படியே வந்து ரொட்டேட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நாளும் இந்த என்ஏ வந்து அப்படியே பில்டப் ஆகும் உங்களோட பணம், நீங்க போற பணம். ஓகே. ஸோ இது வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% வந்து கேட்டகரியில வரும். இதை வந்து நான் உங்களுக்கு ஓவரால் என்னென்ன லிஸ்ட்ல இதுல வந்து என்னென்ன டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். சரி, இது வந்து யார் வந்து பயன்படுத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்ல லார்ஜ் ஆக்சுவலி கார்பரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இவங்களுக்கு அவங்களுடைய ஃபங்க்ஷனை பண்றதுக்கு கார்பரேட் அந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ ரிலையன்ஸ், இவங்க வந்து தன்னுடைய ஆர்கனைசேஷன் முழுமையா ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸஸ் கேஷ் தேவைப்படும். அப்ப எக்ஸஸ் கேஷ் தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓவர் நெட் ஃபண்ட் வந்துட்டு வித் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட், லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து பாரோ பண்ணுவாங்க. அப்படி பாரோ பண்ணி அதை வந்து பயன்படுத்திட்டு திருப்பி மறுநாள் வந்து எக்ஸஸ் கேஷ் செக் பண்ணுவாங்க. இருந்துச்சுன்னா இவங்க எக்ஸஸா இவங்க தாங்க இவங்க வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி வந்து பாரோ பண்ணுவாங்க. ஓகே. லெண்டிங் பண்ணுவாங்க, இல்ல வந்து பாரோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்படிதான் வந்து நம்ம கொடுக்குற பணத்தை யார்கிட்ட போகுதுன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் ஆக்சுவலி கார்பரேட் ஆக்சுவலி பிசினஸ்க்கு வந்து போகுது. ஒன் டே மெச்சூரிட்டில அவங்க பணத்தை வாங்குறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க. இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது தவிர இதுல வேற என்ன தகவல் அப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த நம்மளோட பணத்தை வந்து கார்பரேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க இல்ல கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிபிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொலாட்டரலைஸ்டு பாரோயிங் அண்ட் லெண்டிங்
கிளியரிங் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படின்னா மீனிங் என்ன, இந்த பணத்தை டைரக்டா கொடுத்துட மாட்டாங்க, இதுக்கு வந்து கொலாட்டல் வாங்கிப்பாங்க. கொலாட்டல்னா செக்யூரிட்டி, அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த பாதுகாப்பு வந்து மோரார்லெஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கிப்பாங்க. இதை யார் ரன் பண்றாங்கன்னா, நீ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். என்ன நேம்னா கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கால் சிசிஐஏன்னு சொல்லுவாங்க. இந்த கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து காமனா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சிபிஎல் அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு, யார்கிட்ட வந்து எந்த கார்பரேஷன் பிசினஸ் வந்து பணம் கேட்கறாங்க அவங்கள்ட்ட சிபிஎல் வாங்கிட்டு, அதாவது வந்துட்டு கொலாட்டல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுப்பாங்க. ஓகே, சோ அப்படிதான் வந்து இந்த இது நடந்துட்டு இருக்கு. சோ இப்படி இந்த கொலாட்டல் வாங்கிட்டு இது பண்றதுனால, இது ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது இன்வெஸ்டர்லாம் ஒன் டேல அப்படினால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரே நாள் மெச்சூரிட்டி ஆயிடுது. மறுநாள் ஆர்பிஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணாலும் அந்த மறுநாள் ஸ்கீம் தான் அப்ளிகபிள். சோ ஃபர்ஸ்ட் நாள் போட்ட பணத்துக்கு அப்ளிகபிள் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னன்னா, லிக்விடிட்டி வந்து அதிகமா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அதான் இன்னைக்கு போற பணம் இன்னைக்கு நைட் வந்து மெச்சூர் ஆகுது, திருப்பி வந்து நாளைக்கு வாங்குறாங்க, திருப்பி வந்து திருப்பி போடுறாங்க. இப்படி பண்றதுனால லிக்விடிட்டி அதிகமா ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து லோயஸ்ட் ரிஸ்க். ஜெனரலா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெப்ட் கேட்டகரி எடுத்தீங்கன்னா ரிஸ்க் கிடையாதுன்னு கிடையாது. அதாவது வந்துட்டு உங்க பணத்துக்கு வந்து ரிஸ்கே கிடையாது, ரொம்ப வந்து கம்ப்ளீட்டா சேஃப் அப்படிலாம் கிடையாது. ரிஸ்க் இருக்கு. ஓகே, அப்படி ரிஸ்க் பார்க்கும்போது இந்த இதுல வந்து கொலாட்டலைஸ் இருக்கிறதுனால ரிஸ்க் இல்ல. அதே மாதிரி வந்து லிக்விட் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொலாட்டல் இருக்கும். சோ அது 90 டேஸ் மெச்சூரிட்டில பண்றாங்க. அதுக்கப்புறம் போக பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கிரெடிட், அதாவது வந்து டிஃபால்ட் ரிஸ்க் சொல்லுவாங்க. பணத்தை வாங்கினது திருப்பி கொடுக்காம போகலாம். ஓகே, சோ அதுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹை ரேட்டிங் உள்ளவங்களுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் உள்ளவங்க பணத்தை கொடுப்பாங்க. இந்த ஹை கிரெடிட் ரேட்டிங்கிறது கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள். நமக்கு எப்படி இந்த சிபில் ஸ்கோர் ஹைக்கு உள்ளவங்களுக்கு வந்து ஈஸியா லோன் கிடைக்கும், சிபில் ஸ்கோர் கம்மியா அவங்களுக்கு கிடைக்காது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்க இதுலயும். ஓகே, சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இது வந்துட்டு ரொம்ப சேஃபஸ்ட் ஃபண்ட், அதே டயத்துல பெட்டர் தன் ஆக்சுவலி சேவிங் அக்கௌண்ட். ஓகே, சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இதுல வந்து எதெல்லாம் வந்துட்டு ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் காட்டிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்க ஜெரோதால போயிட்டு ஃபண்ட் வித்ட்ரா பண்ண போனீங்கன்னா இங்க பாருங்க. சோ இது என்னோட இதுல வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் இங்க போட போறோம்னு வச்சுங்களேன். கன்சோலுக்கு போகும், நீங்க வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ண கன்சோலுக்கு போகும். அங்க வந்து வித்ட்ரா டு பேங்க் எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ண அப்படிங்கறத நீங்க என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் இன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஓவர் நைட் ஃபண்ட் growth அப்படின்னு சொல்லிட்டு பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸ் மோர் தென் சேவிங் அக்கௌண்ட். ஓகே, சோ ஏன் அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் 4%, இங்க வந்து 5 to 6% வரைக்கும் சான்ஸ் இருக்கு. சோ அது வந்து எவ்வளவு அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, சரி, இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து இந்த ஃபண்ட் அதிகமா யூஸ் பண்றது வந்து கார்பரேட் கம்பெனிஸ். ஓகே, கார்பரேட் கம்பெனி தன்னுடைய எக்ஸஸ் பணத்தை, இல்ல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி வந்து பெரிய வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எக்ஸஸ் பணத்தை இன்னொரு ஈக்விட்டி வாங்கணும், ஃபண்ட் ஈக்விட்டி வந்து வாங்கணும், ஸ்டாக் வாங்கணும். ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பம் வரல. அப்போ வந்து அவங்க வந்து இந்த பணத்தை வந்து பார்க் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பர்டிகுலரா வந்து ஓவர் நைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவங்க பார்க் பண்றாங்க. அப்ப லார்ஜ் வால்யூமா அவங்க மணியை பார்க் பண்ணும்போது ஈவன் வந்துட்டு சின்ன ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூட வந்து அவங்களுக்கு பெரிய இன்கம். ஏன் அப்படின்னு பார்த்தா லார்ஜ் அமௌண்ட். சோ அந்த விதத்துல அவங்க பயன்படுத்துறாங்க. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி பயன்படுத்தலாம் பர்டிகுலர் வந்து இப்ப எப்படி நீங்க ஜெராதால பாத்தீங்க, அதே மாதிரி நீங்க வந்துட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி வந்து ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணணும், ஈக்விட்டி ஸ்டாக் வாங்கணும். ஆனா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அது வந்துட்டு உங்களுடைய இந்த அக்கௌண்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, அதை வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஓவர் நெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல நான் வந்து பணத்தை வந்துட்டு வித்தின் எ வீக் எடுக்கணும், அதே டயத்துல வந்து பார்த்தா ஒரு 7 நாளுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது 7 நாளுக்கு அப்படின்னு சொல்றேன்னா, 7 நாளைக்குள்ள வந்து லிக்விட் ஃபண்ட்ல எடுக்கும்போது லிக்விட் ஃபண்ட்ல எக்ஸிட் லோட் போட்டாங்க. ஓவர் நைட்ல வந்து 7 நாள் ஓவர் நைட்ல வந்து எக்ஸிட் லோட் கிடையாது. அதாவது நீங்க போற பணத்தை அப்படியே ஒரு டெபிட்டும் இல்லாம அப்படியே ஃபுல் பணத்தை எடுக்க முடியும். ஓகே, சோ அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது சேஃபஸ்ட். அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிக்விடிட்டியும் அதிகம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிதான் வந்துட்டு நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இதை பயன்படுத்தணும். ஓகே, சரி, இதுல வந்து என்னென்ன டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓவர் நைட் ஃபண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யார் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து HDFC ஓவர் நைட் ஃபண்ட், ரெண்டாவது வந்து SBI ஓவர் நைட் ஃபண்ட், மூணாவது வந்து ICICI ப்ரூடென்ஷியல் ஓவர் நைட் ஃபண்ட். இதை எதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எடுக்கிறது வந்து நான் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வெப்சைட் யூஸ் பண்ணேன். ஓகே, இங்க வந்து நான் நெட் அசெட்ஸ் வந்து, அதாவது இந்த நெட் அசெட் வந்து ஜனவரி 31 வரைக்கும், ஜனவரி 31 எடுத்துட்டீங்கன்னா HDFC ஓவர் நைட் ஃபண்ட் வந்துட்டு 9596 கோடி இருக்கு. இன்னை வரைக்கும் வந்து அதிகமா இருக்கலாம், டே பை டே பார்க்கும் அதிகமா இருக்கலாம். லாஸ்ட் 1 மந்த் பிரகாரம். ரெண்டாவது SBI ஓவர் நைட் இது 8050 கோடி இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா ICICI, இது 4842 கோடி இருக்கு. ஓகே, சோ இந்த மூணு இந்த டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் இப்படியே போயிட்டு போலாம். ஓகே, சோ இதுல டாப் 3 மட்டும் நான் கொடுத்திருக்கேன். எகைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த எதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போடுவாங்கன்னா, பேங்க்ல வந்து டாப்ல உள்ள பேங்க்ஸ்ல வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் எடுத்து HDFC பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ICICI, இது கவர்மெண்ட் எடுத்து SBI. காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பேங்கிங் ஆபரேஷன்
ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதே டயத்துல ஏஎம்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து கிரெடிட் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நான் இந்த ஸ்கீமுக்கு பேசல, பொதுவா இந்த ஒரு டெப்ட் ஸ்கீமுக்கும் கிரெடிட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து டாப் ரேட்டட் பேங்க்ஸ் எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது மூணு வந்துட்டு ஏன் வந்து இங்க வந்து நெட் அதிகமா இருக்குன்னா, சோ இந்த பேங்க்ஸ்லாம் வந்து ஈவன் வந்துட்டு ஆல்ரெடி பேங்கிங் ஸ்பேஸ்ல இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஃபேமஸ். அதாவது ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசியா இருக்கட்டும், எஸ்பிஐ, அந்த பேசிஸ்ல இன்வெஸ்ட் வந்து இங்க அதிகமா போட்டிருக்காங்க. இது ஒண்ணு. சோ எதை பேஸ் பண்ணி இந்த மூணு ஃபண்ட்ல வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்து ஹெச்டிஎஃப்சி வந்து 0.2 இருக்கு, 0.18 வந்து எஸ்பிஐ இருக்கு, 0.2 வந்துட்டு ஐசிஐசிஐ இருக்கு. அப்ப 0.18 வந்து எஸ்பிஐ இருக்குன்னா அப்ப வந்து 0.02 வந்து இங்க கம்மியா இருக்கு. அப்ப இந்த 0.2 உங்களுக்கு எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல போகும். அதனாலதான் பாருங்க இங்க ஹெச்டிஎஃப்சி 5.39 இருக்கு, இங்க 5.44 இருக்கு ரிட்டர்ன்ஸ். ஓகே, சோ என்ன அப்படின்னா இந்த மோர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது. பட் அதே டயத்துல நம்ம பணம் ஐடியலா வந்து பார்க்காததுக்கு பதிலா இங்க வந்து நீங்க போடலாம். அது ஷார்ட் பீரியடுக்கு இல்ல லாங் பீரியடுக்கு வச்சுக்கலாம். நீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பர் ஆனம் வந்து பாத்தீங்கன்னா 5.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து எகைன் வந்துட்டு பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் கான் அப் டு 6.57 வரைக்கும். எப்படி இது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த மார்க்கெட்ல பண வசதி கம்மியா இருக்கும்போது, லிக்விடிட்டி கம்மியா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, அந்த விதத்துல இன்னைக்குள்ள கரண்ட் சினாரியோல இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோக்கான கேள்வி என்ன, வாட் வாஸ் தி ஓல்ட் நேம் ஆஃப் ஓவர்நைட் மியூச்சுவல் ஃபண்ட்? அதாவது செபி வந்து 2018ல வந்து இதை வந்து ரீகிளாசிஃபை பண்ணாங்க. அப்ப கிளாசிஃபை பண்ணும்போது ஓவர்நைட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணாங்க. இந்த ஓவர்நைட் ஃபண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட நேம் என்ன அப்படிங்கறது பாருங்க. இந்த வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சோ இன்னைக்கு கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்பவும் போல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல அடுத்த தகவலோட சந்திக்கிறேன்.